இன்னும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டம் காற்றில் பறக்க விடப்பட்டு RSS சட்டம் நாட்டை ஆளும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இன்னும் ஒரு முறை இந்த நாடு ஏமாந்தா 200 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும். வரலாறு திருத்தி எழுதப்படும். அறிவியல் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற்போக்கு கதைகள் புகுத்தப்படும். மக்களுடைய சிந்தனை வழங்கடிக்கப்படும். மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும். சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டப்படும். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் காற்றில் பறக்க விடப்பட்டு RSS சட்டம் நாட்டை ஆளும். இதையெல்லாம் தடுக்கும் வலிமையான ஆயுதம் மக்களான உங்களுடைய வாக்குகள் தான். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற திமுக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு காஞ்சிபுரம் வேட்பாளர் க. செல்வம், ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் TR பாலு ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது நரேந்திர மோடி பிரதமரான பிறகு அவருக்கு மாநிலங்களை பிடிக்கவில்லை என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிரான அலை வீசுவதாக பிரதமர் மோடி கூறுவதை பார்த்து சிரிப்பதா, அவர் மீது பரிதாபப்படுவதா என தெரியவில்லை என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடிக்கு பிரதமரானதும் மாநிலங்களை கண்டாலே பிடிக்கல. பிரதமரானவுடன் என்ன சொன்னாரு? மாநில முதலமைச்சராக இருந்ததால எனக்கு மாநிலங்களுடைய பிரச்சனைகள் தெரியும், தேசத்தின் பிரச்சனை தெரியும்னு சொன்னாரு. ஆனா என்ன பண்ணாரு? ஆளுநர்களை வச்சு மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கிறதே மோடி தான். ஒட்டுமொத்த தேசத்துக்கு பிரதமர் மோடி தான் மிகப்பெரிய பிரச்சனை. நேற்று கொடுத்த பேட்டியில பிரதமர் மோடி சொல்றாரு, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பு அலை வீசுதான். திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பு அலை வீசுதான். இதை பார்த்து நமக்கு சிரிக்கிறதா இல்ல பிரதமரோட பகல்காரன் நினைச்சு அவர் மேல பரிதாபப்படுறதுன்னு தெரியல. பிரதமர் அவர்களே, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.